வெல்கம் டு பிகே ஃபிஷிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, நம்ம ஒரு இடத்துக்கு ஃபிஷிங் பண்ணலாம் சொல்லிட்டு போயிருந்தோம். போன இடத்துல என்ன ஆச்சுன்னா, யாரோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வலையை விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. மீன்களை வந்து எடுத்துகிட்டும் போகாமல், வலையும் எடுத்துகிட்டு போகாமல் வலையை விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. இது கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நடந்த விஷயம்னு நினைக்கிறேன். பாருங்க எவ்வளோ பெரிய மீன் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிட்டு செத்து போய் கிடக்கு பாருங்களேன். மீன் வந்து கிடைக்காதவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும்னு நினைக்கிறேன். மீன் வந்து அதிகமாக கிடைக்கிறவங்களுக்கும் பிடிக்கிறவங்களுக்கும் அதோட கஷ்டம் தெரியாது. அது கிடைக்காதவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். இதை பார்த்துட்டு எனக்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. என்ன இது மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வலையை விட்டு கிட்டத்தட்ட 2 நாள் இருக்கும் போல். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய விரால் மீன் வந்து மாட்டிட்டு செத்து போயிட்டு மிதக்குது பாருங்கள். அந்த மீன் வந்து உயிரோடு இருந்திருந்தால் என்ன இருக்குன்னா, தண்ணிக்கு உள்ள விதையாக இருந்திருக்கும், மேலே வந்து மிதந்திருக்காது. இந்த மீன் வந்து கெட்டு போயிடுச்சு. செத்து போய் கெட்டு போனதுனால தான் இது வந்து மேலே வந்து உப்பி மிதக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு யாருமே இதுமாதிரி ஃபிஷிங் பண்ணிவிட்டு இது மாதிரி வலையெல்லாம் விட்டுட்டு எடுக்காமல் போகாதீங்க. மீன்கள் இல்லாதவங்க தான், கிடைக்காதவங்களும் அதோட கஷ்டம் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே இது போல் வலையை விட்டுட்டு மீன்களை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க.